ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜெய் சேதுபதி ஸ்டைலில் ஒரு சிக்கன் 65 பண்ண போகிறோம். க்ரீன் சிக்கன் 65 ரொம்ப எம்மியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டு, 3 குட்டி குட்டியான துண்டு இஞ்சி, ஒரு காய் அளவுக்கு நல்லா அதிகமாக புதினாவும் மல்லித்தழையும். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு பண்ண போகிறேன். ஏன் இவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி கிரேவிக்கும் இதே மசாலா வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கிரேவி வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் அதிகமாக அரைச்சிக்கிட்டேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. எலும்பு கம்மியாக நல்லா ஸ்கின்னியாக இருக்கிற மாதிரி சதப்பத்தாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு லெக் பீஸ், அரைச்ச க்ரீன் பேஸ்ட் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர், கொஞ்சமாக தயிர். இன்றைக்கி மசாலாவுக்கு வேறு எதுவும் சேர்க்கலை. சிக்கன் 65ல் உப்பு இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிக்கலாம். தயிர் கெட்டி தயிராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தண்ணி விடாமல். ஏன்னா சிக்கனும் தண்ணி விடும். மசாலாவில் ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. நல்லா டேஸ்டியாக ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்றப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. பசங்க கூட விரும்பி சாப்பிட்டாங்க. ஆனியன் கூட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் லெக் பீஸ் ஒன்று போட்டிருந்தேன். மீதி கிரேவிக்கு யூஸ் பண்ணிட்டேன். 1 kg வாங்கி 1/2 kg இதுக்கு, 1/2 kg கிரேவிக்கு. கிரேவியோட ரெசிபி தனியாக அப்லோட் பண்ணுறேன். எண்ணெயை சூடு பண்ணி மீடியமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது பிளாக் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம், அதாவது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வேணுன்றப்ப சிம்மில் வச்சு 10 நிமிஷம் திருப்பி டர்ன் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு விட்டு எடுத்தோம் அப்படின்னா எம்மியாக இருக்கும். க்ரீன் 65 இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், ஆனால் காரமாக பண்ணது கிடையாது. வெறும் புதினா மல்லி மட்டும் அரைச்சி போட்டு பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த புதினா மல்லியோட ஃப்ளேவர் எட்டக்க போகாமல் அது இறுக்கி பைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை, இதுவே நல்லா தான் இருந்துச்சு. அதாவது மேலே அந்த கோட்டிங் அந்த 65க்கு ஹோட்டலில் வாங்கும்போது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் காரம் மட்டும் இறங்கி சிக்கனோடு சேர்ந்து வெந்திருந்துச்சு. நல்லாவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.